முக்கிய செய்தி, தேவநாதனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் தேவநாதனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் ஜாமீன் மனு கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை சென்னை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். விவரம் சொல்லுங்க சிவா. கோபால், நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தேவநாதன் யாதவுடைய ஜாமீன் மனு தற்போது தள்ளுபடி செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக தேவநாதன் யாதவை பொறுத்தவரை தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த முதலீட்டாளர்களிடம் 24 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டு இந்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மட்டுமல்லாது அவருடன் சேர்த்து 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். எனவே தேவநாதன் உட்பட 3 பேரும் ஜாமீன் கோரி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இந்த நீதிபதியிடம் மனுதாரர் தரப்பிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் வாதங்களாக முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக இந்த நிதி முறைகேடு தொடர்பாக காவல்துறை விசாரணை செய்ய வேண்டும் என்பதால் இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று பாதிக்கப்பட்டவர்கள் மனுதாரர்கள் அவர் தரப்பு வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தினமும் புகார்கள் வந்த வண்ணமே இருக்கிறது, எனவே விசாரணை ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது என்று காவல்துறை தரப்பிலிருந்தும் வாதத்தை முன்வைக்க சிறப்பு நீதிமன்றம் இந்த ஜாமீன் மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்ந்து மனுதாரர் மட்டுமல்லாமல் காவல்துறை தரப்பிலிருந்தும் எதிர்கருத்துக்களே வரக்கூடிய ஒரு நிலையில தேவநாதன் யாதவுக்கு தற்போதைக்கு ஜாமீன் வழங்க முடியாது. அவர் மேல் வரக்கூடிய இந்த விசாரணையை எதிர்கொண்டு அவர் இது போன்ற முறைகளில் ஈடுபடவில்லை என்பது நிரூபணமானால் அது போன்ற ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்தால் மட்டுமே அவருக்கான ஜாமீன் என்பது வழங்கப்படும் என்பது போன்ற ஒரு கருத்துக்களை தெரிவித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் அவருக்கான ஜாமீன் மனுவையை தற்போது தள்ளுபடி செய்து அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கோபால், நன்றி சிவா, விவரங்களுக்கு நன்றி.